பாரு 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 பாருவா பாரு இட்ஸ் வெரி போரு ஆக்சுவலாக. பாருவும் கமருதியும் கொஞ்சம் தனித்தனியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பிக் பாஸ் பாரோட கேம் எப்படி இருக்கு? பாரு கேம் நல்லா தான் ஆடுறான், ஆனால் கொஞ்சம் ரொம்ப கமருதி கூட ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கமருதி அரோரா கூட தானே க்ளோஸாக இருக்காரு. அப்படியெல்லாம் இல்லைங்களே, பாரு கூட தான் அவர் 2 கேம் ஆடுறாரு. டபுள் கேம், கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் அங்கே அப்படின்ற மாதிரி கேம் ஆடுறாரு. பாரு வந்து எந்த இடத்துல சண்டை தான் அவங்க இருப்பாங்க ப்ரோ. அவங்க எங்கே சண்டை இருப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த யார் என்ன பண்ணுறாங்களோ இன்றைக்கி ஒரு ரொட்டீனில் இவங்கள இது பண்ணுறாங்க. இவங்க தான் எல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி ஒரு சாப்பிடும் போதும் சரி, ஏதோ ஒன்று பண்ணும்போதும் சரி, ஒருத்தர் இப்போ கும்பலாக பேசுகிறாங்கன்னா அதில் அவங்க போயிடுவாங்க, இன்வால்வ் ஆகிடுவாங்க. எல்லாத்துலேயுமே போய் அந்த ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேவலமாக இருக்கும். பாருவா பாரு உண்மையாக தான் இருக்காங்க, ஆனால் ஒரு சில இடத்துல அவங்க கூட இருக்கவங்களே நல்லா பின்னாடி பேசுகிறாங்க நிறைய. பாரோட லவ் போர்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமாக இருக்குதுண்ணா, சத்தியமாக ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்களுக்கு பண்ணுறதே பிடிக்கல. பாரு வந்து உண்மையாக தான் இருக்காங்க, ஆனால் வந்து அடுத்தவங்கள ரொம்ப மட்டம் தட்டுறாங்க, அதுதான் பிடிக்கல. பாரு பாரு பாருவா பாரு இட்ஸ் வெரி போரு ஆக்சுவலாக. ஏன்னா எப்பா பாரு மடியிலே பத்துனுக்குறாங்க. ஐ டோன்ட் லைக். அவங்க என்ன விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு, அவங்களுக்கு தேவைன்னா தட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு வேணான்னா ஓட்டிக்கிறாங்க, அப்படி தான் இருக்காங்க. அவங்க நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுமே நல்லா இல்லை பிரதர். அவர் பாட்டுனா ஒரு கேம் விளையாடுனா நல்லா இருக்கும், வந்த வேலையை பார்த்தாருன்னா நல்லா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. பாரு உங்கள் டீமா ப்ரோ? ஐயோ ப்ரோ, அவங்க ஒரு ப்ளே ஒன்று பண்ணுறாங்க. ஓகே, புரியுது. அவங்க ஒரு ப்ளே ஒன்று பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, அது இந்த சைடும் சொல்ல முடியாது, இந்த சைடும் சொல்ல முடியாது, ஓரளவு பண்ணுறாங்க. ஆனால் எதுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் பேசுகிறது, மற்றவங்கள பேச விடாமல் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசவே பயப்படுறாங்க சில பேர். அந்த சொல்கிறேன், இதுகிட்ட பேசினா நம்மளை பேச விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது அவங்கள்ட்ட. இப்போதைக்கு வந்து பார்வதி கொஞ்சம் ஓகேவா, இப்போ ஓகேவா, கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. வேறு யாரையும் பார்க்கல. விஜய் சேதுபதி வராரு சனி ஞாயிறில், அதனால ஓகே. பார்வதி பண்ணுறதுலாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன் பார்வதி பண்ணுறாங்க? பிடிக்கல அவங்கள. மொத்தம் பிள்ளைங்க எப்படி இருக்கு பார்க்க? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவங்க எப்படி விளையாடுறாங்க? அவங்க சும்மா கத்துறது தான் வேலையாக வச்சுருக்குறாங்க, அவங்கள இது பண்ணுவாங்க. அவங்க பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்கன்னா வந்து ரன்னராக போனால் வரலாம். கமருதீன் அந்த லவ்லாம் எப்படி போகுது பாக்க? அதெல்லாம் பிக் பாஸ்னால் என்னன்னு ஒரு இது தெரியும். கேமு லவ்லாம் தேவையில்லாத அந்த விஷயத்துக்கு அவன் தேவையில்லாதான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, பாரு பற்றி நான் கேம் பண்ணுறேன். பாருவா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி கலக்கலன்னு விளாட்ற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளாண்டுட்டு இருக்காங்க. பாரு வந்து இந்த கமருதீன் கூட அந்த ஆமாம், அந்த பிளேயிங் வந்து வெளியேந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இந்த ஷோ வந்து நிறைய பிள்ளைங்களும் பார்க்குவாங்க, அதனால் வெளியேந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அது அவங்க அங்கே பண்ணாமல் இருக்கலாம். மேபி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கே பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆமாம், அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ளே போய் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் பாரு டபுள் கேம் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். கமருதீன் பாருவெல்லாம் அதெல்லாம் எனக்கு கமருதீனை பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. ஆனால் கேம் நல்லா விளாட்றாரு, மற்றோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப மஸ்ட் ப்ரோ. பாரு பற்றி நினைக்கிறேன். பாரு நல்ல பிளேயர் விளாட்றாரு, வேறு லெவலில் விளாட்றாங்க. ஆமாம் ப்ரோ, பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள பாரோட கேம் எப்படி இருக்கு? சொல்கிறதுக்கு இல்லை எதுவுமே. அவங்களது நல்லா தான் ப்ளே பண்ணுறது ஓகே, டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்குது. அவங்க எப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, பழிக்கு பழி அந்த மாதிரி இருக்குது அவங்களது. எல்லாருமே ஓரளவுக்கு இன்னும் நல்லா ப்ளே பண்ணலாம். இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது, சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சீசன் பாரு வந்து சில டைம் ஃபஸ்ட்டு மாதிரி தோணுது, ஆனால் சில டைம் வந்துட்டு கரெக்டாக பேசுகிறாங்க. அங்கே இருக்க கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் சில ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, பார்க்குற மாதிரி இல்லை. மற்றபடி பெஸ்ட்டான்னு பார்த்தா போன சீசன் ஒரு சீசன் இவங்க எங்கே பெஸ்ட்டு, ஒரு ஃபேவரட்ஸ்னு அந்த மாதிரி சொல்ல முடியுது. ஆனால் இந்த சீசனில் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியல. பிக் பாஸ் எங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக பார்க்குறோம், ஆனால் அங்கே உள்ளே இருக்கவங்களை பிடிச்சி பார்க்குறோமா? ஆனால் இல்லை.